அவங்க உங்க மாஸ்டர் பீஸ ஜீரோன்னு சொல்லிட்டாங்க ப்ரோ. இப்போ நீங்க உங்க லெகசிய ஒரு மொபைல் மினி கேமா மாத்த விடுவீங்களான்னு மொத்த இண்டஸ்ட்ரியும் காத்திருக்கு. பிக்சல்கள் மங்கலாம், ஆனால் இந்த மாதிரி அவமானம் அது கோபமா திரும்ப உயிர் பெறும். எங்கே? அது ஒரு முதலீட்டாளர்கள் கூடும் குளிர்ச்சியான ஹால். சண்டை தளம் இல்லை, ஆனால் இலக்கங்கள் மட்டுமே பேசும் இடம். எப்போது? 2025 டிசம்பர் 8. ஒரு பெரிய மீடியா கம்பெனி நெட்ஃபிளிக்ஸ் ஒரு ஹாலிவுட் சாம்ராஜ்யத்தை வாங்குவதற்கு விலை பேசிய நாள். யார்? கிரெகரி பீட்டர்ஸ், நெட்ஃபிளிக்ஸின் சிஇஓ. மற்றும் மறக்கப்பட்ட ஆட்கள் ராக்ஸ்டெடி, நெதர்ரெல்ம், அந்த முழு வார்னர் ப்ரோஸ் கேம்ஸ் டீம். ஏனென்றால் 83 பில்லியன் டீலில் கேமிங் சாம்ராஜ்யத்தின் ரத்தனங்களான ஆர்க்கமை உருவாக்கியவர்களும் ஹாக்வர்ட்ஸ் லெகசியின் மாயாஜாலக்காரர்களும் மதிப்பற்றவர்கள், வொர்த்லெஸ் என்று அறிவிக்கப்பட்டார்கள். கேளுங்க ப்ரோ, இது வெறும் கம்பெனி செய்தி இல்லை, இது ஒரு அப்பட்டமான துரோகம். நீங்க ஒரு ராக்ஸ்டெடி டெவலப்பரா இருங்க, காத்தம்குள்ள உங்கள் உயிரையே ஊத்தி இருக்கீங்க. பேட்மேனின் ஃப்ளைட், ஸ்கேர்க்ரோவின் பயம் எல்லாம் செதுக்கி இருக்கீங்க. இல்லைனா நீங்க அவலான்ச்ல இருக்கீங்க. ஹாக்வர்ட்ஸ் லெகசியின் வெற்றிக்கு காரணம் நீங்க தான். 34 மில்லியன் காப்பிகள் விற்று கால் ஆஃப் டியூட்டியை விட அதிக பணம் சம்பாதிச்சிருக்கீங்க. நீங்க நினைக்கிறீங்க, மாமா நாம் தான் தங்க சுரங்கம், நமக்கு பாதுகாப்பு இருக்கு. ஆனா அந்த புது ஓனர் உள்ளே வர்றார். நெட்ஃபிளிக்ஸ் பாஸ் கிரெகரி பீட்டர்ஸ் உங்களோட பில்லியன்களை பார்க்கிறார், 34 மில்லியன் காப்பிகளை பார்க்கிறார், ஊருக்கே கேக்குற மாதிரி சொல்றார். உங்க டிவிஷன் மொத்தமும் பெரிய திட்டத்துடன் ஒப்பிடும்போது சின்னதுதான். ரேஜ்கோன். அவங்க உங்கள சும்மா குறைவாக மதிப்பிடல. அவங்க உங்களோட 83 பில்லியன் மதிப்பீட்டில் ஜீரோவை கணக்கில் வச்சிருக்காங்க. மார்டல் காம்பேட்டை உருவாக்கிய நீங்க, 2023இல் அதிகம் விற்ற கேமை உருவாக்கிய நீங்க பேப்பர்ல ஜீரோ ஆக்கப்பட்டுட்டீங்க. இதுதான் இந்த கார்ப்பரேட் உலகின் கூர்மையான கிண்டலான உண்மை. இங்க இருக்கும் மோதல் என்னன்னா அகங்காரம் வெர்சஸ் வரலாறு, ஹிஸ்டரி. நெட்ஃபிளிக்ஸ் கேமிங்குள்ள வர பல வருஷமா ட்ரை பண்ணாங்க, தொடர்ந்து தோத்துட்டாங்க. நிறைய பணத்தை எரிச்சாங்க, ஸ்டூடியோக்களை மூடுனாங்க. இப்போ மொபைல் கேமுக்கு மட்டும் வந்துட்டாங்க. $70க்கான AAA கேமிங் உலகத்தை, 100 மணி நேர கதை சொல்லும் உலகத்தை அவங்க பணம் புதைக்கும் இடமா பார்க்கறாங்க. அறிவில்லாமை. பெரிய கேமிங்கில் அவங்க தோற்றது மட்டுமே அவங்க கண்ணுக்கு தெரியுது. வார்னர் ப்ரோஸின் ஹாக்வர்ட்ஸ் லெகசி மாதிரி பெரிய வெற்றிகள் தெரியல. அவங்க பேட்மேனை அடுத்த ஆர்க்கமா பார்க்காமல் ஒரு சாதாரணமாக மொபைல் கேமுக்கான லேயரா பார்க்கிறார்கள். ஏமாற்றம். ராக்ஸ்டெடியை போன்ற ஸ்டூடியோக்களுக்கு தேவை மரியாதை மற்றும் கிரியேட்டிவ் சுதந்திரம். ஆனா நெட்ஃபிளிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, உங்க திறமை எங்களுக்கு தேவையில்லை, உங்க ஐபியை எடுத்து நாங்க மொபைல் கேம் செய்வோம். நீங்கள் ஒரு சின்ன வேலை இல்ல, ஒரு சைடு பிசினஸ் கூட இல்ல, நீங்க வெறும் ஜீரோ. இது வெறும் ஏமாற்றம் இல்லை, பயம். கிரியேட்டிவான டெவலப்பர்களை மொபைல் வேலைக்காக பயன்படுத்திட்டு அப்புறம் வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோன்ற பயம். அடுத்த சிறந்த சிங்கிள் பிளேயர் கேம் பிறப்பதற்கு முன்னாடியே சாகடிக்கப்படுமோன்ற பயம். எதிர்பாராத திருப்பம். 108 பில்லியன் கவுண்டர். இங்கேதான் ஒரு எதிர்பாராத திருப்பம், ஒரு சினிமா ட்விஸ்ட். நெட்ஃபிளிக்ஸ் உட்கார்ந்து WB கேம்ஸை மதிப்பற்றது என்று சொல்லி டிஸ்கவுண்ட் கிடைச்சிட்டான்னு நினைச்சப்போ, இன்னொரு கம்பெனி பாரமவுண்ட் ஸ்கைடான்ஸ் 108 பில்லியன் மதிப்புள்ள ஆஃபரை, அதாவது முழு கம்பெனியையும் வாங்க ஒரு ஹாஸ்டைல் பிட்டை வெளியிடுறாங்க. திடீர்னு நெட்ஃபிளிக்ஸின் சாமர்த்தியம் உடைஞ்சு போச்சு. மார்க்கெட்டே அவங்க முகத்துல கத்துது, உங்க கணக்கு தப்பு ப்ரோ, உங்க திமிர் அதிகமா இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ் கேமிங்க நிராகரிச்சதுனால தான் அவங்களோட முழு டீலும் ஆட்டம் காணும் நிலை வந்திருக்கு. எவ்வளவு பெரிய கிண்டல். இங்கே நடக்கும் மாற்றம் என்னன்னா, கேமிங் இண்டஸ்ட்ரி அதோட உண்மையான தனிப்பட்ட மதிப்பை உணர்றதுதான். வார்னர் ப்ரோஸ் கேம்ஸ் ஒரு சிக்கல்ல இருந்து தப்பி இப்போ நெட்ஃபிளிக்ஸின் மொபைல் மயக்கத்திற்கு ஆளாகி இருக்கு. டெவலப்பர்களின் நோக்கம் இப்போ மாறி இருக்கு. சிறந்த கேம் செய்வது மட்டுமில்லை, இந்த கார்ப்பரேட் மாற்றத்திலே இருந்தும் பிழைப்பது. இந்த சம்பவம் எல்லா படைப்பாளிகளுக்கும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது. உங்க கலையின் மதிப்பை அதை விற்கும் ஒருத்தர் ஒருபோதும் விடாதீங்க. நெட்ஃபிளிக்ஸ் வெறும் பிக்சல்களையும் ஐபியையும் பார்க்குது. அவங்களுக்கு 34 மில்லியன் காப்பிகளை விற்ற கேமை உருவாக்க எவ்வளவு உழைப்பு தேவைன்னு தெரியாது. இறுதியான உண்மை இதுதான். நீங்க ஒரு ராக்ஸ்டெடி இல்லைனா நெதர்ரெல்மா இருந்தா, உங்க மிகப்பெரிய வெற்றி என்னன்னா, நெட்ஃபிளிக்ஸின் மதிப்பீட்டு மாடல் தவறு என்று நிரூபிக்க ஒரு அற்புதமான கேமை உருவாக்குவதுதான். அவங்க உங்க மாஸ்டர் பீஸ ஜீரோன்னு சொல்லிட்டாங்க ப்ரோ. இப்போ நீங்க உங்க லெகசிய ஒரு மொபைல் மினி கேமா மாத்த விடுவீங்களான்னு மொத்த இண்டஸ்ட்ரியும் காத்திருக்கு. பிக்சல்கள் மங்கலாம், ஆனால் இந்த மாதிரி அவமானம் அது கோபமா திரும்ப உயிர் பெறும்.